கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட சங்கீதங்களின் புத்தகம் 62ல் தாவீது ராஜா ஒரு காரியத்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கி நமக்கு அநேக நேரங்களிலே பல காரியங்கள் நம்மை அசைக்கத்தக்கதாக இருக்கிறது. அநேக செய்திகள் நம்மை நோக்கி வருகிறது. அப்படிப்பட்டதான நேரங்களில் அது எப்படிப்பட்ட செய்தியாக இருந்தாலும், ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு நெருக்கடியான நேரமாக இருக்கலாம், ஒரு கஷ்டமாக இருக்கலாம், ஒரு எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம நிலை குலைந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் தாவீது ராஜா மிக அழகாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், கர்த்தரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. அதோடு கூட நான் தேவனை நோக்கியே அமர்ந்திருப்பேன், என் இரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லுகிறார். இந்த 62ஆம் சங்கீதத்திலே 2 தடவை அவர் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், அவருக்கு அநேக நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. அவர் ராஜாவாக இருந்த பொழுது கூட பல நேரங்களிலே அசைக்கப்பட்டவராக இருந்தார், அலக்களிக்கப்பட்டவராக இருந்தார், அநேக நேரங்களிலே துன்பத்தை காணக்கூடிய மனிதனாக இருந்தார். ஆனாலும் கூட அவருக்கு இருந்ததான ஒரு உறுதியான காரியம், கர்த்தர் என் கன்மலை என்று சொல்கிறார். அவர் என் கன்மலையும் என் இரட்சிப்பின் என் உயர்ந்த அடைக்கலமானவர். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்டதான ஒரு கன்மலையாகிய தேவன் நமக்கு இருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கு வரக்கூடியதான எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகளிலே நீங்கள் ஒரு காலத்திலும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த அசைக்கப்படுவதில்லை என்கிற காரியத்தை இந்த நாளிலே நம்ம சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று நீர் சொன்னீரே. நீர் எங்களுடைய கன்மலையும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சிப்புமாய் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லையா. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாதவர்களாக இருங்க.